வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி போச்சு, ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் நம்மளுடைய வீடியோவில், நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஃபண்டிங் ஃபிப்ஸில் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து எவல்யூஷன் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அதோட அப்டேட் என்ன அதையும் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும், லென்த்தியாவெலாம் இருக்காது. ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிகிராம் குரூப் டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னுடைய இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் மார்னிங் இருந்து. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பிஆர்எஸ்ன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 919K வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, 919K சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் 50,200 சொல்லியிருந்தேன். ஸோ சார்ட்டு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய அப்டேட்டட் சார்ட். ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். நம்மளுடைய குரூப்லேயே வந்துட்டு இதை பார்த்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் மார்னிங் ஃபாரெக்ஸ்க்காக வந்து கோல்டு சார்ட்டும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிருந்து வந்துட்டு 2385 வந்துட்டு உங்களுக்கு 2415 வரைக்கும் போகணும். இப்போ கரண்ட்ல இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு. 2398 சம்திங் வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது பேங்க் நிஃப்டியோட அப்டேட் வந்து கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து நம்ம குரூப்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி அப்டேட்ஸ் வச்சு மட்டுமே எங்க பாருங்க 1200 1500 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காம இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு என்னென்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு நான் காலையிலேயே வந்துட்டு ஒரு யூஎஸ் சாரி இது கோல்டு ட்ரேட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, கோல்டு ட்ரேட் வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து நேற்று பண்ண ட்ரேட் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே டிமாண்ட் ஜோன்லேருந்து போகணும் மார்னிங்கே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வெறும் ஒரு $10 தான் இது பண்ணியிருந்தேன். இருக்குல்லையே ரொம்ப ரொம்ப லார்ஜஸ் கம்மியாக போய் வெறும் $10 வந்து நான் புக் பண்ணிட்டேன். அண்டு இது வேணா ஒரு சூப்பர் ட்ரேடுன்னு சொல்லி ஆகணுங்க. உங்களுக்கு வந்துட்டு 12 மணிக்காட்ட வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் கொடுத்துருந்தேன். $72.5 உங்களுக்கு $74 வரைக்கும் உங்களுக்கு போகிற சான்ஸ் இருக்கு. யூஎஸ் ஆயில் அதாவது குரூட் ஆயில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலிகிராமில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு சொல்லப்போனால் இதாங்க அப்டேட். இதில் வந்து அப்டேட்டட் சார்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னோட பொசிஷன் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 72.6 இருக்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு 12 மணிக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஏஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியுதா. ஸோ 73.8 இருக்கு. ஸோ இதோட ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நான் இது வந்து என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபண்டிங் பிப்ஸ் தாங்க பண்ணுறேன். இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது ஃபாரெக்ஸில். ஒன்லி இந்தியன் மார்க்கெட்டில் வேணா ஒரு 3 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே பார்ப்போம், எல்லாம் ஃபாரெக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டுக்காக வந்துட்டு ஃபண்ட் இல்லாதங்காட்டி சரி ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ காலையிலேருந்து இதில் ஒரு $9. ஸோ இதில் எல்லாம் சேர்த்து ஒரு இன்னைக்கு மட்டும் ஒரு ஐ திங்க் ஒரு $90 பக்கம் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நேற்று வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேஜ் வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு $400 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, 253 வந்து நம்ம பண்ணிட்டோம். இன்னும் $150 வந்து பண்ணால் இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஸ்டேஜ் 1 இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து கிளியர் ஆயிரும். ஸ்டேஜ் 2ல வெறும் $250 மட்டும் ப்ராஃபிட் பண்ணோம்னா போதும். இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வெறும் $250 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னாவே வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் 2 கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது லைவ் அக்கௌண்ட் வந்துட்டு $5,000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஃபாரெக்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து நம்ம குரூப்பில் இருக்கீங்க ஃபாரெக்ஸ் தெரியாது. பட் என்னுடைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிங்க. கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி டெய்லி இதோட அப்டேட்டு வேணுமா, நான் வந்து இதில் பாஸ் ஆனா இல்லை ஃபெயில் ஆனா இல்லை நான் வந்துட்டு என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நம்ம ஃபாரெக்ஸ் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட் வந்து நம்ம அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க, கவலையப்படாதீங்க. என்ன ஃபாரெக்ஸ்க்கும் போயிட்டு அவன் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேச மாட்டானா அப்படின்லாம் கிடையாது. இந்தியன் மார்க்கெட் எப்போவுமே விட மாட்டாங்க. ஓகேவா, ஸோ எப்போவுமே வந்து இந்தியன் மார்க்கெட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே. ஏன்னு சொன்னோம்னா வந்து அதுதான் வந்து ரெகுலேட்டட். ஸோ எந்த ஒரு பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். நம்மளுடைய ஓன் மணி போடலாம், லாஸ் பண்ணாலும் போயிச்சாது, ப்ராஃபிட் வந்தாலும் வரும். பட் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் ஃபாரெக்ஸ் அப்படி கிடையாது. ஓகேங்களா, ஓகே. நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ நாளுங்க ஆச்சு. ஸோ இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
5ஆம் தேதி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமே அக்கவுண்ட். சாட்டர்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே வந்து $42. நேத்து வந்து $130. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ஒரு $80 பண்ணியிருக்கேன். ஓகே $80 வந்துட்டு ப்ராஃபிட். இன்னைக்கு வந்து பார்ப்பேன். நைட் ஒரு ட்ரேட் கிடைச்சதுன்னா வந்து கோல்டுல போடுவேன். ஸோ இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதா. ஓவரால் நல்லா போயிருக்கு. ஓகேங்களா, நல்லா போயிருக்கு. மேக்ஸிமம் லாஸ் வந்து $19. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு $24. ஒரே முட்டா வந்து லாட் போடாம பிரிச்சு பிரிச்சு தான் போடும். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கோல்டு சாரி யூஎஸ்ஆர் வந்து ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல கூட ஒரு ட்ரேட் வந்து நம்ம அப்புறமேதிக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபார் இந்த மாதிரி வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ அண்டு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அதே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி 50ல் வந்துட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய லெவல்ஸில் வந்து பர்ஃபெக்டாக நிஃப்டி ட்ரேட் ஆயிருக்கு. பட் நம்ம வந்துட்டு நான் பேங்க் நிஃப்டி தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா, நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துட்டு 24,200 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆஸ் பர் டுடேஸ் லோ. ஓகேங்களா, டுடேஸ் லோ வந்துட்டு நம்மளுடைய டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, டிமாண்ட் ஜோனில் தான் வந்து 2 டைம் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிருக்கு. அதே நேரத்தில் சப்ளை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 24,360. ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் 24,400க்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு 24,600 வரைக்கும் போகலாம். அதாவது இந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆகும். இந்த கேப் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபில் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா கேப் அப் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,400க்கு மேலே வி கேன் ட்ரை ஒன் லாங் சைடு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு என்னுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாளைக்கு பை தான் பண்ணணும், கால் தான் வாங்கணும், புட் தான் வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனலிசிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலிஸ் பண்ணிங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24,200 கீழே பிரேக் ஆச்சுன்னா, ஓகேங்களா, கேப் டவுன் ஓப்பன் ஆகி 30 இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு முக்கியமாக பெரிய மூவ் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ். அதர்வைஸ் இன்னைக்கு மாதிரியே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரே ட்ரேட் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்படியே 24,350 அண்டு 24,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே 150 ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் மூணாவது. இது இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இது 2 பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நிஃப்டியோட லெவல் சிம்பிள். இதுதான் சிம்பிள் ட்ரேடிங் பிளான். நான் இன்னைக்கு கிளாஸ்ல கூட நம்மளுடைய கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்க கமெண்ட்ல. சரிங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி சேம் இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா நேற்று வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் சூப்பர் ட்ரேட் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல சூப்பர் ட்ரேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்க, ட்ரேட்னா இதில் வாங்கிக்கிங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சார்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம், அப்டேட் வந்து கொடுப்போம். அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நீங்களே தான் வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு காலையில் கொடுத்த ட்ரேட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். காலையில் வந்து இந்த ட்ரேட் வந்து நான் கொடுத்துருந்தோம். ஸோ 2 ட்ரேட் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நேற்று ஒரு இன்னைக்கு ஒன்று ரெண்டுமே நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா, நல்ல ப்ராஃபிட். நேற்று ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அதே நேரம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்மளுடைய டிமாண்ட் ஜோனில் போயிட்டு சப்ளை ஜோனில் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த ஜோனை வந்து நேற்று மாதிரியே இன்னைக்கு காலையில் மாதிரியே பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு 50,746 வந்துட்டு போகலாம். 50,746. ஸோ இதுதான் லெவல்ஸ் வந்து நல்லா மார்க் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா, பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ அதுவே வந்து பிரேக் பண்ணானா இங்கிருந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பிளான். ஸோ 50,226லேருந்து 50,000 வரைக்கும் வரலாம். எப்போ இந்த 49,650 எல்லாம் வந்து பிரேக் பண்ணுறானோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் வரலாங்க. ஃபால் டுவர்ட்ஸ் 49,000 வரைக்குமே வரும். 49,000 வரைக்குமே ஒரு பிக் ஃபால் வந்துட்டு வரும். அதே நல்ல ஒரு புல்லிஷா வந்து எப்போ மாறுனா மார்க்கெட்டு உங்களுக்கு 50,746 இதை பிரேக் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து அதாவது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷா வந்து மாறும். சிம்பிள் ட்ரேடிங் பிளான் பேங்க் நிஃப்டியில் இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ அழகான இது லெவல்ஸ் வந்து இருக்குங்க கண்ணு முன்னாடி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரான லெவல்ஸ் கசகசன்னு இல்லாமல் ஒரு 4 லெவல்ஸ். எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, கோர்ஸ் கூட போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பை பண்ணிக்கங்க. ஒரு வேளை நிறைய பேர் நம்ம கோர்ஸ்லாம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பை பண்ணிக்கங்க. மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளோட அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி வேணும். டெய்லி வந்து எனக்கு வீடியோ வேணும் ப்ரோ, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்டேட் வேணும். அந்த வந்து அது வந்து எவாலுவேஷன் வாயில் வர மாட்டேங்க. எவாலுவேஷன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஃபண்டிங் டிப்ஸ் அப்டேட்டும் வந்து நான் டெய்லியும் கொடுக்குறேன். நான் வந்து இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணேன்னா இந்தியன் மார்க்கெட்டை பற்றி நான் டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொஞ்ச நாளாக வந்து நான் இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணல. ஸோ ட்ரேட் பண்ணும்போது வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும்.
வேணும்னா வந்து மறக்காம சொல்லுங்க. டெய்லி வந்து பிரெடிக்ஷன் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி பிரெடிக்ஷன் வந்து வேணும்னா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தன கமெண்ட்ஸ், எத்தன லைக்ஸ் வருது பார்த்துட்டு அத பொறுத்து தான் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.